ஐயோ, இவர் வேற இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு வேணா என் கூட படம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் கூட பார்க்கறது கொடுமை. படம் முடிச்சு நான் வெளியே வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் நகரக்கூடாது. என்னம்மா சாப்பிட்ற? காஃபி, பாப்கார்ன் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு. சரிங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தம்மா உட்காருங்க. சாப்பிடுமா. பாத்ரூம் போகணுமா? இல்லங்க, வேண்டாம். சரி சாப்பிடு. சரிங்க. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? பொண்டாட்டி இப்படி தாங்குறானேன்னு பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இல்ல, உங்க கண்ணுல தெரியுது. நீங்க பாக்குற பார்வை அப்படிதானே சொல்லுது. நானும் எல்லா ஆம்பளைங்கள போல திமிர் பிடிச்சுதான் பொண்டாட்டியை மதிக்காம சுத்திட்டு இருந்தேன். நான் ஒரு ஆக்சிடென்ட்ல 2 மாசம் படுத்து படிக்க இருந்தேன். அப்ப என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா தம்பி. பாத்ரூம் போறத கழுவி விடுறதுல இருந்து எல்லாத்தையுமே இவதான் பாத்துக்கிட்டா தம்பி. நம்ம அம்மா நமக்கு செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல தம்பி. அவங்களுக்கு நமக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. எங்கோ பிறந்த பொண்ணு, அவ சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத நமக்காக எல்லாத்தையும் பண்றா பாரு, அதான் பெரிய விஷயம். ஒரு வயசுக்கு மேல பெத்த தாய் செய்ய முடியாத வேலையை மனைவி தான் செய்யறா. அவளை பாத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இவதான் மாமா என் கையை உடச்சிட்டா. ஏண்டி ஆம்பளை மேலேயே கை வைக்கிறியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நான் எதுவும் பண்ணலங்க, இவர்தான் என்ன வம்பு எடுத்தாரு. தியேட்டர் வாசல பல வந்து நின்னா 4 பேர் கூப்பிட தான் செய்வான். விருப்பம் இருந்தா வரணும், இல்லாட்டி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆம்பளை மேலே கை வைப்பே நீ. இப்ப நாங்க 4 பேர் வந்திருக்கோம். 4 பேரும் ஒன்னா வைக்கட்டுமா கைய? வேணாம் வேணாம், விட்டுருங்க. வேணுங்க வேணுங்க, வேணாம் 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 வேணாம்
டேய் என்னடி பிரச்சனை? நான் எதுவும் பண்ணலங்க, அவங்கதான். சொன்னா கேளுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. ரசதி ரசதி உட்காரு. ஒரு நிமிஷம் இந்த கை. வா வா சீக்கிரம் வா, ஹாஸ்பிடல் போலாம். வா உட்கார் 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 ரசதி உட்கார். கை பிடிச்சோ உட்காரு. ஏறுங்க. ஏறு பிடிச்சுக்கோ போலாம். எஸ் கம் இன். வாங்கம்மா. வாங்க. என்னாச்சு சார்? கை கட்டாயி ப்ளீடிங் ஆயிடுச்சு சார். எப்படி ஆச்சு? அது வந்து சமையல் அறையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன், தவறி கீழே விழுந்துட்டேன். அங்க இருந்து அருவாமனையில பட்டு கை கட்டாயிடுச்சு. சரி சரி, ப்ளீடிங் அதிகமாகுது, உள்ள வாங்க. போங்க போங்க, ஃபாஸ்டா போங்க. பேர் என்னம்மா? ராசாத்தி. வயசு? 25. கையில காயம் ஆழமா இருக்கு. ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். தண்ணி எதுவும் படாம கவனமா பாத்துக்கங்க, புரியுதா? அவங்க எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கணும். கீழே பார்மசி இருக்கு, நீங்க அங்க போய் மருந்து வாங்கிங்க. ஓகே ஓகே போயிட்டு வாங்க. சரி வாங்க போங்க. சார். இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து படுங்க. ராசாத்தி இன்னும் வரல. சினிமா விட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? படம் முடிஞ்சு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. வந்துருவாங்க, நீங்க வாங்க. யாரு இனியும் நான் வெளியில கூட்டு போறான்?
ராசாத்திய சினிமா கூட்டு போனாங்கிறதுக்கே அவ்வளவு பேசி அனுப்ப வேண்டியிருந்தது. இதோ வராங்க. ராசாத்தி, என்னாச்சு? ஏய், என்னடாச்சு? என்ன இது? ஒரு 2 கையிலயும் கட்டு போட்டிருக்கு. என்னாச்சுடா? டேய் சொல்லேண்டா. டேய் கேக்குறல்ல, சொல்லுடா. பொண்டாட்டி முதல்ல வெளியில கூட்டு போற, அவரை பத்திரமா கூட்டு வரணும் தெரிய வேண்டாம்? கையில கட்டு போட்டு கூட்டு வந்திருக்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? அவளை வேண்டாம் விருப்ப படத்தை கூட்டு போகும்போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் கூட்டு வருவான்னு. மாமா, அவரை திட்டாதீங்க. தப்பு என் மேலதான். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, தியேட்டருக்குள்ள போகும்போது இருட்டுல தடுமாறி விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துல பக்கத்துல இருக்கிற சேரை பிடிச்சேனா அதுல இருந்த கம்பி கைய கிழிச்சிருச்சு. என்ன மணி, பார்த்து போக கூடாதா? இத வந்த உடனே சொல்றதுக்கு என்ன? இவனை திட்டு வாங்க வச்சுட்டு தான் சொல்லுவியா? இல்ல பெரியத்த, டக்குன்னு வாய் வரல. வராது வராது, நீ வேணும்னே சொல்றதுக்கு லேட் பண்ணிருப்ப. நல்ல வேளை நம்மளை காட்டி கொடுக்காம இருந்தாலே. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டீங்களா? டிடி இன்ஜெக்ஷன் போட்டு தான்ப்பா கூட்டு வந்தேன். அதையாவது பண்ணியே. பாரி, யதார்த்தமா நடந்ததுக்கு இனியன் என்ன பண்ணுவான்? அவ பார்த்து நடக்காம விழுந்திருக்கா, அதுக்கு இனி என்ன பண்ணுமா? ராசாத்தி, ரொம்ப வலிக்குதா? இல்ல பரவாயில்ல அத்தை. இனியா, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லப்பா. மங்க, பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. வா வாடா, போய் சாப்பிடுங்க போங்க. இந்த ராசாத்தி எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுறா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. இவளுக்கு அடுத்தவங்கள குறை சொல்றதே வேலையா போச்சு. என்னது? டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருதுன்னு சொன்னேன். வா போலாம். உட்காரு. போதும் அத்தை. போதுமா? மங்க, மங்க, சாப்பிட்டுட்டே இருங்க, இதோ வரேன். என்னங்க, என்ன பண்ணிட்டு பசங்களுக்கு இருக்க? சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். நீ ஒன்னும் அவங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டாம். அவங்க தனியா சாப்பிடட்டும். அப்பயாவது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதான்னு பார்க்கலாம். அப்படி சொல்றீங்களா? அப்ப நான் போல. வாங்க.
இந்தா ஸ்பூன்ல சாப்பிடு. கையில் அடிபட்டிருக்குல்ல, ஸ்பூன்ல சாப்பிடு. இந்தா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அம்மா, அம்மா. என்னடா ராசத்தி எங்க காணோம்? அவ பசி இல்லைன்னு போயிட்டா. சரி, நீ சாப்பிட்டு போ. அம்மா, என்ன? எனக்கு ஒரு டம்ளர் பால் ஆத்தி கூட. என்னடா அது புது பழக்கம்? நீ நைட்ல பால் சாப்பிட மாட்டியே? இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். குடுனா கூட. ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க? குடுக்கறேன். என்னடா அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டமா. சரி. பால் எங்க எடுத்துட்டு போறா? என்னங்க, என்னங்க, வாங்க. என்ன? வாங்க. எங்க? எங்க? மேல. எங்கன்னு கேக்குறேன்ல. ராசாத்திக்கு இனியும் பால் எடுத்துட்டு போறா. பாலா? வாங்க. பாரி, எங்க போறீங்க? ராசாத்திக்கு இனியும் பால் எடுத்துட்டு போறானா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க வாங்க. சரி, போங்க போங்க. இந்த பாலை குடி. வேண்டாங்க. கை வலியில நீ சரியா சாப்பிடல. உன் முகத்தை பார்த்தாலே பசியில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தா, இந்த பாலை குடி. இல்லங்க, நான் ராத்திரி பால் சாப்பிட மாட்டேன். ஏன்? உடம்பு போட்டுரும், அதான். இல்ல, ஏற்கனவே குண்டு. இதுக்கு மேல வெயிட் போட்டா நல்லா இருக்காது, அதான்.
இந்தா சாப்பிடு. வேணாங்க. பரவாயில்ல சாப்பிடு. நீ சாப்பிடாம படுத்தா எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலா இருக்கும். சாப்பிடு. சொல்லு. சாப்பிடு. தண்ணி வேணுமா?